வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டம் கீரனூரில் அமைஞ்சிருக்க கொண்டரங்கி மலைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே மேலே மல்லிகார்ஜுன சுவாமிகள் திருக்கோயில் இருக்குது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். கொண்டரங்கி மலை பார்த்திங்கன்னா மலையே லிங்க வடிவத்தில் தான் அமைஞ்சிருக்கும். உயரம்னு பார்த்தா 3850 அடி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும் மேலே ஏறுறதுக்கு. மலை உச்சியில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மலைக்கு நடுவில் ஒரு சிவன் கோயில், பழமையான சிவன் கோயில் இருக்குது. இந்த மலையில் உள்ள படிக்கட்டு, இங்குள்ள கட்டடம் எல்லாமே இந்த மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது தான். அதே மாதிரி இப்போ பார்க்குறது ஒரு குகை. இந்த குகைகளில் தான் சித்தர்கள் அரூபமாக தியானம் செய்கிறதாக நம்பப்படுது. காகபஜேந்திர முனிவருக்கு மலையின் உச்சியில் ஒரு சிறிய குகை கோயில் உள்ளது. மேலும் காகபஜேந்திரர் பொழுது சாயும் நேரத்தில் சிறு புயல் வடிவில் இங்குள்ள ஈசனை வணங்குவதாக கோயிலுக்கு வருவார் என்று கூறப்படுகிறது. இந்த புயல் மலை அடிவாரத்திலிருந்து தொடங்கி கோயிலுக்குள் நுழையும் வரை சில நொடிகள் மட்டுமே நீடிக்கும் என்கிறார்கள். இந்த இடம் பெரும்பாலும் மகரிஷிகளால் தியானம் செய்வதற்காக முதன்மையான தலமாக இருந்துள்ளது. இன்றும் அரூப வடிவில் சித்தர்கள் பலரும் தவமிருக்கும் மலை இது என்று இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் நம்புகின்றனர். மேலும் இங்கு மனம் அமைதி வேண்டும் என்று வழிபட விரும்புவர்கள் வந்து வழிபட ஏற்ற இடம் இது. இங்குள்ள சிவபெருமானை வழிபடுவதற்காக இங்கு சுனைகளையும் குகைகளையும் பஞ்சபாண்டவர்கள் உருவாக்கினார்கள் என்பது. ஃபைனலாக நாங்கள் ஒரு 1.5 மணி நேரத்தில் மேலே ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கே மேலே உச்சியிலிருந்து பார்த்தோம்னா பழனி மலையோட வியூஸ் அழகாக தெரியும். அதே மாதிரி இங்கே இருக்கிற சிவபெருமான் பழனி முருகனை பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் இங்கே இருக்கிறதோட சிறப்பு. சுயம்புலிங்கமாக தோன்றி அருள் பாலிக்கும் சிவபெருமானை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். மகா சிவராத்திரி மற்றும் சித்ரா பௌர்ணமி ஆகிய விழா காலங்கள் இம்மலையில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி போன்றவையும் இங்கு விசேஷம். இம்மலையில் வற்றாத நீரூற்று ஒன்று உள்ளது. இந்த ஊற்று நீரை தெளித்து கொண்டால் தோல்வியாதிகள் குணமாகும் என்பது ஐதீகம். இந்நீரே தீர்த்தமாக பக்தர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இப்போ கூட ஒரு சின்ன நீரூற்று பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய நீரூற்றுகள் மேலே இருக்குது. இந்த தண்ணீர் தீர்த்தமாக இங்கே வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீரை தெளிச்சிக்கிட்டோம்னா தோல்வியாதிகள் நீங்குங்கிறது இங்குள்ள ஐதீகம். ஏறுறதை விட இறங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே இறங்கும்போது எல்லாம் பாறைகளால் செதுக்கின படிக்கட்டுங்கிறதுனால ரொம்ப வழுக்கும். அதனால தான் இங்கே நடக்கிறதுக்கு ஏதுவாக கொஞ்சம் இந்த கம்பி வேலி போட்டிருக்காங்க. இதை பிடிச்சிக்கிட்டு தான் இறங்கணும். கார்த்திகை தீப திருநாளில் மலையின் உச்சியில் சிறப்பு தீபம் ஏற்றப்படும். அதை நாம் கம்பம் என்று அழைக்கின்றோம். மேலும் காலையிலும் மாலையிலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். அங்கே போயிருந்தப்போ கூட கேரளாவிலேருந்து ஒரு வேன் வழியாக பக்தர்கள் வந்திருந்தாங்க இங்கே இருக்க சிவபெருமானை தரிசிக்கணும்னு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க பாதி பேத்துக்கு மேலே இந்த கோயில் இப்படி ஒரு சிறப்பான கோயில் இருக்குங்கிறதே தெரியாதுங்கிறது தான் வருத்தமாக இருக்குது.